Assalamu alaikum and hi everyone. Welcome back to Rifkan vlog. எல்லாரும் நல்ல மாதிரி இருக்கிறீங்களா? We all are doing good. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எல்லார வீட்லேயும் ரமலானுக்கான வரவேற்பு ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே போல் எங்களோட வீட்லேயும் நாங்கள் ரமலானை வரவேற்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு டெக்கர் ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம். ஹோம் டெக்கர் ஒன்று, அதாவது எங்களால் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டு நாங்கள் செஞ்சுருந்தோம். நான் சின்னத்தில் படிக்கிற டைமில் எங்களோட ஹாஸ்டலில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ரமலானை சிறப்பிக்கிற வகையில், ரமலான் மாதத்தை வரவேற்கிற வகையில் நாங்கள் மன்றம் செய்வோம். அந்த மன்றத்துக்கு நாங்கள் ஒரு கருப்பொருளை வச்சு ஒரு டெக்கரேட் ஒன்று பண்ணுவோம். அந்த ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. நான் இந்த வருஷம் எந்த வீட்டில் இந்த ரமலானுக்குரிய டெக்கரேட்டை பண்ணக்குள்ள, ஆனால் உண்மையிலேயே நாங்களும் வந்துட்டு எங்களோட டெக்கரேஷனை ஒரு கருப்பொருளை வச்சு தான் செஞ்சுருந்தோம். என்னென்னு சொன்னால், எங்களோட உஸ்மானுக்கும் சலாவுக்கும் ரமலான் மாதத்தில் சிறப்பை விளங்க வைக்கணும். இந்த ரமலான் மாதம் என்னத்துக்குரியது, இந்த ரமலான் மாதத்தில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமலுக்கு நம்மளோட மார்க்கத்தில் எப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக வேண்டியும் ரமலான் மாதம் என்றாலே ஒரு சிறப்பு. அப்போ அந்த சிறப்பான ஒரு மாதத்தை நம்ம வரவேற்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்யணும் என்றதை அவங்களுக்கு எடுத்து காட்டுற விதமாக தான் இந்த டெக்கரை நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த டெக்கரில் நாங்கள் எங்களோட சின்னவங்களுக்கு குர்ஆன், தஸ்பு எப்படி செய்கிற, குர்ஆன் எப்படி ஓதுற, அந்த குர்ஆனோட மகிமை என்ன, அடுத்தது எங்களோட டெக்கரேட்டில் வந்துட்டு நாங்கள் கௌபத்துல்லா வந்துட்டு காட்சிப்படுத்தியிருந்தோம். கௌபத்துல்லான்னு சொன்னால் என்ன, அந்த கௌபத்துல்லாவோட மகிமை என்ன, இப்படி எங்களோட டெக்கரேஷனில் ஃபுல்லாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எங்களோட சின்னவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கருப்பொருளை மையமாக வச்சு தான் இந்த டெக்கரை நாங்கள் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே இந்த ரமலான் மாதம் வந்துட்டு பொறுமைக்குரிய மாதம். இந்த ரமலான் மாதத்தை நாம் சொல்கிறது ஷஹ்ரு சபுர், அதாவது பொறுமைக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லித்தான் செல்வோம். அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த மாதம் முழுக்க முத்தகீன்களுக்குரிய ஒரு மாதமாக தான் கணிப்பிடப்படுது. அப்போ இந்த மாதத்தில் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு முத்தகீனாக மாற முடியுமன்றதை நம்ம முயற்சி செய்கிறதுல மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ எங்களோட டெக்கரேட்டில் வந்துட்டு நான் ஷஹ்ரு சபுர் என்று சொல்லி காட்சிப்படுத்தியிருந்தேன். அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதத்தில் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். நம்மளோட பொறுமைன்றது வந்துட்டு எல்லா வகையிலையும் வரும். நம்ம ஒரு பிரச்சனை வரக்குள்ளே நம்ம கோபம் பாரத்தில் பொறுமை காக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம பொறுமை காட்டுறது, இதில் முக்கியமாகவே நம்ம சாப்பாட்டில் பொறுமை காட்டுறோம். அதான் இந்த மாதத்தில் முக்கியத்துவமே. நம்ம சஹர்லேருந்து இஃப்தார் வரையும் எந்த விதமான உணவையுமே உட்கொள்ளாமலுக்கு பொறுமையோடு அந்த மாதத்தை நம்ம கண்ணியப்படுத்துகிறோம். அப்போ உண்மையிலேயே இது ஷஹ்ரு சபுராகத்தான் காணப்படுது. அப்போ எங்களோட சின்னவங்களுக்கு நாங்கள் அந்த விஷயங்களை இப்போதே இருந்து சொல்கிறதுக்காக வேண்டி, சின்னவங்களுக்கு வந்துட்டு நம்ம வாயால் சொல்லி எல்லாத்தையுமே புரிய வைக்க முடியாது. ஸோ இப்படியான விஷயங்களால் நம்ம அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிற டைமில் அதை அவங்க குயிக்காக வந்துட்டு பிக்கப் பண்ணி கொள்ளுவாங்க. ஸோ நம்ம நினைக்கலாம், இப்படி ஒன்று தேவையா, ரமலான் மாதத்தில் இப்படி ஒன்று தேவையா, இந்த சும்மா அப்படி காசு எல்லாம் செலவழிக்கணுமா அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். நம்ம இது வந்துட்டு காசு செலவழிக்கிறத விட நம்ம நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம காசு செலவழிப்போம். ஆனால் இது வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய காசு போடுறதை விட என்னைட்டு இருந்த சாமான்களை கொண்டு தான் நான் செஞ்சிருந்தேன். ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பர்த்டேக்கு, ஒரு ஆனிவர்சரிக்கு இப்படியெல்லாம் தேவையில்லாத செலவு நம்ம செய்கிற டைமில் ஒரு ரமலான் மாதம் வந்துட்டு மகத்துவமான மாதம். இந்த மாதத்தை வரவேற்று நம்மளோட சின்னவங்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கறதுக்கு நாம் இதில் ஒரு கொஞ்சம் காசை வந்துட்டு செலவு செய்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இது வந்துட்டு சிலருக்கு டவுட்டாக இருக்கலாம். அப்படியானவங்களுக்கு நான் இந்த டவுட்டை வந்துட்டு தெளிவுபடுத்துறதுக்கு நான் சொல்லுறேன்.
இந்த மாதத்திலான் அல் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. ஸோ அல் குர்ஆன்ட மகத்துவம் வந்துட்டு இந்த மாதத்தில் முக்கியமாக காணப்படுது. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதத்திலான் குர்ஆனை தூசு தட்டி அப்படி எடுப்போம். ஆனால் அது உண்மையிலேயே வந்துட்டு மிகவும் மோசமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், நம்ம வந்துட்டு வீட்டில் எந்நாளுமே வந்துட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளோட வீட்டுக்கும் பறக்கத்தரிக்கும், நமக்கும் மன நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வந்துட்டு நம்மளோட குழந்தைகளுக்கு எப்படி வந்துட்டு அல் குர்ஆனை ஓதுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமலுக்கு இந்த அல் குர்ஆனில் என்ன விதமான விஷயங்களை சொல்கிறாங்க, இந்த அல் குர்ஆன் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கி, நம்மளோட வாழ்க்கைக்கு இந்த அல் குர்ஆன் எந்த அளவுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த அல் குர்ஆனில் தஃப்சீர் விளக்கங்கள், தர்ஜுமாக்கள் இதுகளை வாசித்து நிறைய வந்துட்டு அல் குர்ஆனில் கதைகள் இருக்குது. நிறைய சின்னவங்களுக்கு விரும்பி கேட்கக்கூடிய கதைகள் இருக்குது. நூஹ் நபியோட கதை இருக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துற கதை இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துற கதை இருக்குது. அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஸோ அப்படியான கதைகளை வந்துட்டு நம்ம சின்னவங்களுக்கு சொல்கிறதாலே இந்த குர்ஆனில் உள்ள நாட்டம் வந்துட்டு சின்னவங்களுக்கு அதிகரிக்குது. ஸோ இந்த மாதம் வந்துட்டு நம்மளோட சின்னவங்களுக்கு இந்த குர்ஆனில் உள்ள முக்கியத்துவத்தை நம்ம ஊட்டக்கூடிய ஒரு பேரண்டாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நவீன காலத்தில். அப்போ நவீன காலத்தில் நம்மளோட குழந்தைகளுக்கு மார்க்கத்தை எந்த வகையில் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லித்தான் நாம் யோசிக்கணும். நாமளும் ஒரு சிறந்த பேரண்ட்ஸாக விளங்கணும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விட்ட போய் நாம் எப்படி நம்மளோட குழந்தையை வளர்த்தோம் என்றதுக்கு அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக இருக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சு நம்மளோட சின்னவங்களுக்கு எப்படி நம்ம செஞ்ச முடியும். ஏன்னா இப்போ உள்ள கல்ச்சர் வந்துட்டு ஃபோன் கல்ச்சராகவே இருக்கு. ஸோ அந்த ஃபோன் கல்ச்சர் நம்மளோட குழந்தைகளை வித்தியாசமான முறையில் திசையை திருப்பி அவங்களுக்கு நம்மளோட மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை எப்படி ஊட்டலாம் அப்படின்றதுல நாம் கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கான ஒரு முயற்சியத்தை நாங்களும் செஞ்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பிரயோசனமான சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம்.